அன்பார்ந்த நண்பர்களே, ஈகிள் வாஸ்துவின் பதிவுகளை பரிவோடு பரிசீலித்து சரி தவறென உணர்ந்து எனக்கு ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய தோழர்களே, நண்பர்களே, அத்தனை பேருக்கு எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது நாடு தழுவிய ஒரு செய்தி, எல்லோராலும் எல்லா காலத்திலும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு செய்தி, எல்லோரும் சொல்லிக் கொள்கின்ற ஒரு செய்தி, எல்லோரும் எப்போதும் விளம்புகின்ற ஒரு வார்த்தை என்று கூட சொல்லலாம். அது பழமொழியா, முதுமொழியா, இயல்பில் வந்ததா, இயற்கையில் உருவானதா என்று சொல்ல முடியாது. அது ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காது என்று ஒரு வார்த்தை சொல்வார். இதிலே ஒரு கருத்து நமக்கு உடன்பட்ட கருத்து. ஆம், அமீனா புகுந்த வீடு என்பது நீதிமன்றத்திலிருந்து ஆணை கொண்டு வருகின்ற வரைத்தான் அமீனா என்று குறிப்பிடுவார். இப்போ நீதிமன்றத்திலிருந்து ஆணை வருகிறது என்றால் அந்த வீட்டிலே இருந்து பிரச்சனை நீதிமன்றம் சென்றிருக்கிறது என்று கருத்தம். நீதிமன்ற பிரச்சனைகள் அந்த வீடு கடன் பெற்றிருக்கிறது என்று கருத்து. ஆக எந்த ஒரு வீட்டினுடைய அமைப்பு கோளாறாக இருந்தாலும் அந்த வீட்டினுடைய அமைப்பிலே வடமேற்கிலே குற்றம் இருந்து வடமேற்கிலே தாழ்வாகவோ உயரமாகவோ பள்ளமாகவோ பாவியை தெருக்குத்து பெற்றோ பிரிந்தோ தன்மை இல்லாதோ ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு வீடோ வீட்டின் ஆவரணமோ வடமேற்கிலே பாதிக்கப்பட்டிருக்குமானால் அந்த வீட்டுக்கு நிச்சயமாக கடனால் துக்கப்படும் வீடாக இருந்திருக்கும். கடன் என்பது துக்கம் என்பது வளர்ந்து வரும்போது கடன் கட்டுக்கடங்காத கடனாகி அது நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தின் உத்தரவுக்காக ஜப்திக்காக அமீனா அந்த வீட்டுக்கு வர இருக்கிறார்கள். அதைத்தான் அமீனா புகுந்த வீடு உருப்படா இருக்கிறார்கள். அமீனா புகுந்த வீடு உருப்படா என்பதை நாம் ஏற்கனவே உணர முடியும். நாம் முன்னமே இருந்தால் எந்த ஒரு வீடு கடனுக்கோ பிரச்சனைக்கோ சஞ்சலத்துக்கோ சச்சரவுக்கோ ஆளாகுது என்று சொன்னால் அந்த வீட்டை வாஸ்துப்படி சரிப்படுத்தினால் அந்த பிரச்சனையை நாம் மீண்டு கொள்ள முடியும். அமீனாவின் வரை தடுக்க முடியும். அது நம் வாஸ்துவின் கையில் தான் இருக்கிறது அந்த பிரச்சனை. இன்னொரு வார்த்தை, அமீனா ஆமை புகுந்த வீடு என்று சொல்லியிருக்கிறோம். ஆமை புகுந்த வீடு நமக்கு நேரடியாக பார்வையிலே படவில்லை, உணரவில்லை, நம்முடைய அனுபவத்துக்கு கிட்டவில்லை. காரணம், கடல் பகுதியிலே ஆமைகள் இருந்திருக்கலாம், நமது பகுதியிலே ஆமையினுடைய தாக்கம் அதிகம் இல்லை என்ற காரணம். ஆனால் மாறாக முயல் புகுந்த வீடு இதனினும் மோசமான விளைவுகளை சந்திக்கிறதாம். எந்த ஒரு வீட்டிலும் வீட்டு ஆவரணத்திலோ வீட்டினுள்ளோ முயல் புகுமானால் ஓடி வந்த முயல் உள்ளே வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த வீட்டில் மிகப்பெரிய விபத்து, மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய இழப்பு என்பதை அந்த முயல் காட்டி கொடுக்கிறதாகத்தான் அர்த்தம். அதற்கு தகுந்த குற்றம் அந்த வீட்டில் இருக்கும். அது பெரும்பாலும் தென்மேற்கு கோளாறாகத்தான் இருக்கும் என்பது உறுதி. ஆக தென்மேற்கிலே கோளாறு இருக்குமானால் அது பெரிய விபத்தையோ விபரீதத்தையோ துர்மரணத்தையோ வேதனையோ தருவதாகத்தான் இருக்கும். அதுதான் முயல் வருகின்ற வீடு. அந்த முயல் வருகின்ற வீட்டுக்கு ஆமை நமக்கு இல்லாதிருந்தாலும் கூட அதனுடைய மற்ற கருத்தாக அதனுடைய மறுபதிப்பாக நாம் முயலை கொள்ள முடியும். முயல் புகுந்த வீடு நிச்சயமாக முடங்கி போகும். அதனை முன்னதாகவே சரி செய்தால் எந்த ஒரு வீட்டில் சிரமங்கள் இருந்தாலும் பாதிப்புகள் இருந்தாலும் அல்லது முயல் வந்தாலும் கூட உடனுக்குடன் பார்த்து அந்த வீட்டை திருத்தினால், அந்த வீட்டிலிருந்து வெளியேறினால் அல்லது மாற்றுக்கருத்து செய்தால் அல்லது மாற்றி அமைத்துக் கொண்டால் அந்த குற்றத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியும். இது எல்லோருக்கும் வேண்டிய கருத்து. எல்லோருமே கவனமாக எடுத்துக்கொள்ளும் என்று கேட்டுக்கிறேன். இதை போல இன்னொன்றையும் கூட நாம் இங்கே சொல்ல முடியும். எப்படி கரையான் புற்று வருமானால் எந்த வீட்டுடைய தன்மையில் அது சுவற்றிலே வந்தாலும் சரி, பள்ளத்திலே வந்தாலும் சரி, வீட்டின் ஆவரணத்திலே வந்தாலும் சரி, வீட்டினுள்ளே வந்தாலும் சரி, கரையான் உருவாகுமானால் அது நிச்சயமாக அது ஒரு அபாய எச்சரிக்கை என்று சொல்லலாம், அபாய ஒலி என்று சொல்லலாம். அந்த வீட்டிலே இருக்கிற கேடு அந்த வீட்டிலே ஒரு கெடுதலை உருவாக்கும். அந்த வீட்டிலே அமைந்திருக்கிற குற்றம் அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கப் போகிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் கரையான் அங்கே வருகிறது. எந்த ஒரு அமைப்பிலே கோளாறு இருக்கிறதோ அங்கேதான் கரையான் உருவாகிறது, கரையான் புற்றெடுக்கிறது. எனவே இதனையும் நீங்கள் எல்லாம் கவனத்திலே கொண்டு எந்த ஒரு வீட்டுக்கும் கரையான் வருமானால், கரையான் உருவாகுமானால், கரையான் புற்று ஏற்படுத்துமானால், கரையான் தன் வசிப்பிடத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வருமானால் அங்கே வசிப்பவர்களை துரத்துகின்ற ஒரு சூழல் வந்துவிட்டது என்று அர்த்தம். எனவே அதனையும் கவனித்து சீர் செய்து கொண்டால் அதிலிருந்து மீளலாம். எனவே ஆமை புகுந்த வீடு அமீனா புகுந்த வீடு என்பது போல முயல் புகுந்த வீடு கரையான் உருவான வீடு இவை எல்லாமே பாதிப்புக்குரியவைதான். அந்த வீட்டிலே அதுக்கான காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை நாம் சரி செய்தால், அந்த காரணத்திலிருந்து நாம் மீட்டுக் கொண்டோமானால், அந்த காரணத்தை திருப்திப்படுத்தி சரிப்படுத்தி அந்த வீட்டை சரியானதாக உருவாக்கி கொண்டால் இந்த சோதனைகளிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். எனவே இதையெல்லாம் நமக்கு வருகிற எச்சரிக்கையாக இறைவன் தந்த அபாய எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு அபாய மணியாக எடுத்துக்கொண்டு இதை நீங்கள் சீர் செய்து நலமாக வாழ எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரும் பரிசீலிக்க வேண்டும். நலமாக வாழ எல்லோரும் நலமாக வாழ இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த நண்பர்களே, கவிதைக்கு இசை தேவை, மொழிக்கு இலக்கணம் தேவை. அதுபோலவே வாழ்க்கைக்கு நிச்சயமாக வாஸ்து தேவைதான். அந்த வாஸ்துவை தெரிந்து கொள்ள எனது ஈகிள்ஸ் வாஸ்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கிரிட்டிசைஸ் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தொடர்ந்து அதை பார்த்து மகிழுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.